வணக்கம். எம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவுச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி கொல்கத்தா பவானிபூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23, 29 ஆகிய நாட்களில் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளுக்கு திங்கட்கிழமையே வேட்புமனு தாக்கல் முடிவடைந்துவிட்டது. இந்த நிலையில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் பவானிபூரில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக கட்சி தொண்டர்களுடன் அவர் பேரணியாக நடந்து சென்றார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் வேனில் நகர்வலம் வந்தார். அப்போது சாலையின் இருபுறம் திரண்டு நின்ற தொண்டர்கள் அவரை ஆர்வத்துடன் வரவேற்றனர். அதன் பிறகு பாளையங்கோட்டை மேட்டுத்திடலில் தாவேகா பரப்புரை பொதுக்கூட்டத்தில் அவர் பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் இடையேதான் போட்டி என்று அவர் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஜமாத் உலமா சபை நிர்வாகிகளுடன் திமுக வேட்பாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நகர செயலாளர் தயாளன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய வேட்பாளர் அம்பேத்குமார் ஆண்டாண்டு காலமாய் இஸ்லாமியர்களுடன் பின்னி பிணைந்த இயக்கம் திமுக என்று தெரிவித்தார். இந்த சந்திப்பில் நகரமன்ற தலைவர் ஜலால், ஜமாதுல் உலாமா சபை தலைவர் சிகாபுதீன், ஹஜ்ரத் உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளின் இமாம்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது செங்கழுத்துப்பாடி. இந்த ஊருக்கு சுடுகாடு நிலம் வேண்டி பல கட்டங்களாக போராட்டங்களை மக்கள் நடத்தி வந்தனர். இதுவரை மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி ஊரின் நமு பகுதியில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை இணக்கப்படுத்த தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் முயன்றனர். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி நீலாங்கரை கிழக்கு பகுதி செயலாளர் மதியழகன் ஏற்பாட்டில் புதிய தேர்தல் பணிமனை அமைக்கப்பட்டது. இந்த அலுவலகத்தை சோழிங்கநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தொகுதி அதிமுக வேட்பாளர் வேலு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் தானியம்பாடியில் கூட்டணி கட்சியினருடன் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் செங்கம் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் துரை செந்தில், ஒன்றிய செயலாளர் அருள்குமார், கார்த்திகேயன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளர் முருகானந்தம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் பூக்கார தெருவில் கூட்டணி கட்சியினருடன் வீடு வீடாக சென்று மத்திய அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்வில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்ச்செல்வன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் வாழைக்கண்டபுரம், பிரம்மதேசம், வல்லாபுரம் ஆகிய ஊர்களில் வீதி வீதியாக சென்று அதிமுக ஆட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் திருவெண்ணை நல்லூர் நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் கூட்டணி கட்சியினருடன் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்வில் திமுக தெற்கு மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் திமுக வேட்பாளர் பிரபாகர ராஜா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் சாதிக் பாசா நகர், இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தொகுதி அதிமுக வேட்பாளர் சக்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் சட்டநாதபுரம், காரைமேடு, திருவாலி ஆகிய ஊர்களில் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை ராமாபுரம் அரசமரம் அருகில் திமுக தேர்தல் பணிமனை திறப்பு விழா நடைபெற்றது. மாமன்ற உறுப்பினர் செல்வகுமார் தலைமையில் மதுரவாயல் தொகுதி திமுக வேட்பாளர் காரம்பாக்கம் கணபதி தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதில் மதுரவாயல் தொகுதி பொறுப்பாளர் பாண்டிச்செல்வம், வெள்ளிவாக்கம் ஒன்றிய செயலாளர் துரை வீரமணி, மாமன்ற உறுப்பினர் ராஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஸ்ரீ ரங்கராஜபுரத்தில் உள்ள 2 வாக்குச்சாவடிகளில் ஒன்றை கண்டியநல்லூருக்கு தேர்தல் ஆணைய உத்தரவின்படி மாற்றப்பட்டது. இதனை கண்டித்து ஸ்ரீ ரங்கராஜபுரத்தில் உள்ள மக்கள் வீடுகளில் கருப்பு கொடியை கட்டி தேர்தல் புறக்கணிப்பு பதாகையை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசியிலிருந்து அப்துல் ரஹ்மான் என்பவர் குடும்பத்துடன் காரில் சென்று கொண்டிருந்தார். திண்டுக்கல் மாவட்டம் காக்கா தோப்பூரில் சென்றபோது கிருஷ்ணகிரி குப்பத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் திண்டுக்கல்லில் லோடு வண்டியில் கிருஷ்ணகிரி நோக்கி சென்றுள்ளார். கார் ஓட்டுநர் தூக்க கழகத்தில் இருந்ததால் கார் முன்புறம் சென்ற பின்பக்க வாகனத்தில் பயங்கரமாக மோதியதில் தூக்கி வீசப்பட்டு ராஜேஷ் படுகாயமடைந்தார். இதில் காரில் சென்ற 5 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். விரைந்து வந்த காவல்துறையினர் வாகனத்தை அப்புறப்படுத்தி காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குரியில் டாரஸ் லாரியும் மீன் லோடு வாகனமும் மோதியதில் அருகில் இருந்த மின்கம்பம் சாய்ந்தது. இதையடுத்து உடனடியாக அப்பகுதி மக்கள் சிறு காயமடைந்த 2 வாகனத்தின் ஓட்டுநர்களையும் மீட்டனர். மின் வாரிய ஊழியர்கள் விரைந்து வந்து மின்சாரத்தை துண்டித்து மின் கம்பிகளையும் மின் கம்பத்தையும் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதி அதிமுக வேட்பாளர் மாணிக்கம் இரும்பாடி, கரும்பட்டி, பாலகிருஷ்ணாபுரம் ஆகிய ஊர்களில் சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். இதில் அதிமுக வேட்பாளர் மாணிக்கத்திற்கு பூ தூவி பெண்கள் வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அதிமுக வேட்பாளர் மாணிக்கம், சோழவந்தான் சுற்றுவட்டார பகுதிகளில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் நந்தம்பாக்கத்தில் தாம்பரம் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவும் ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச தொழிற்கல்வியை வழங்கும் புதிய அலுவலக கட்டடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திர பாபு கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் சங்கத்தின் புதிய தலைவர் சுப்பிரமணியன், துணைத் தலைவர் கருணாநிதி, முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தவறான ஊசி போட்டதால் பெண் ரூபாவதி உயிரிழந்ததாக கூறி உறவினர்களும் ஊர் மக்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவரை கைது செய்ய கோரி முழக்கமிட்டனர். கால் வலிக்கு சிகிச்சை பெற சென்ற பெண் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் உடற்கூராய்விற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதனால் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதி தாவேகா வேட்பாளர் கவிதா ராஜேந்திரன் மேலூர், புதுக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது ஆண்கள், பெண்கள் அனைவரும் பூக்கள் தூவியும் ஆரத்தி எடுத்தும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் CK ராஜா மேட்டாங்கினம், கோரகுத்தி, மணவாசி ஆகிய பகுதிகளில் திறந்த வாகனத்தில் சென்று பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் அவருக்கு ஆளுயர மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். ஏத்தாப்பூர் முத்துமலை முருகன் பக்தர்கள் பேரவையும் தமிழ்நாடு இந்து வியாபாரிகள் சங்கமும் இணைந்து சேலம் மாவட்டம் புத்திரகவுண்டன் பாளையத்தில் உள்ள வார சந்தையை 3 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுத்துள்ளனர். இவர்கள் சிறு குறு வணிகர்களுக்கு வாரச்சந்தை சுங்கவரி கட்டணத்தில் இருந்து விலக்களிப்பதாக அறிவித்துள்ளனர். இதனால் வணிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி இந்திரா நகரில் திமுக பிரமுகர் எரிக் ஆப்சன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், மக்கள் தங்களின் விருப்பப்படி பிடித்த வேட்பாளருக்கு வாக்கை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தனக்கு யார் மீது வெறுப்போ தனிப்பட்ட முறையில் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயசுதா சேவூர், ரகுநாதபுரம், ராட்டினமங்கலம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திறந்த வாகனத்தில் சுட்டெரிக்கும் வெயில் என்று பாராமல் வீதி வீதியாக சென்று அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து கூறி மக்களிடையே பரப்புரை மேற்கொண்டார். வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் பிரதாப் தனது ஆதரவாளர்களுடன் வளத்தூரில் திறந்த ஜீப்பில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஊராட்சி தலைவர் ஜெயசங்கர் தலைமையில் மேளதாளங்கள் முழங்க வேட்பாளர் பிரதாப்பை வரவேற்றனர். இந்நிகழ்வில் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன், ஒன்றிய செயலாளர் ரவி, நகர செயலாளர் சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பிச்சனூர் ஊராட்சி பொதுமக்கள் கடந்த 5 ஆண்டுகளாக அடிப்படை வசதி செய்து தராததை கண்டித்து சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி சுவரொட்டி ஒட்டியுள்ளனர். வேட்பாளர்கள் யாரும் வாக்கு கேட்க வர வேண்டாம் என அதில் குறிப்பிட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் வைத்தி மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த போது பெண் ஒருவர் மதுக்கடைகளை அகற்றினால் மட்டுமே பெண்கள் நிம்மதியாக வாழ முடியும் என கூறினார். அதற்கு பதிலளித்த வைத்தி, தமிழக நெடுஞ்சாலைகளில் மதுக்கடைகளை அகற்றிய பெருமை பாமகவையே சாரும் என்று குறிப்பிட்டதுடன் தான் வெற்றி பெற்றால் தொகுதியுள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்ற கடுமையாக பாடுபடுவதாக உறுதியளித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனுக்கு ஆதரவாக திமுக கவுன்சிலர் லோகேஸ்வரி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கிய அவர் பள்ளிவாசல் முன் இஸ்லாமிய மக்களிடம் ஆதரவு கோரினார். இதில் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் அக்கீம் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வாக்காளர் விழிப்புணர்வை வலியுறுத்தி ஹாக்கி போட்டி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான விஷு மகாஜன் தலைமையில் வாக்காளர்கள் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டு போட்டிகள் தொடங்கி வைக்கப்பட்டன. விழாவில் பேசிய அவர், தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைவரும் வாக்களிப்பதை உறுதி செய்ய இளைஞர்கள் தங்கள் குடும்பத்தினரை ஊக்குவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் மதினா நகரைச் சேர்ந்த ரஃபீக் என்பவருக்கு 6 ஆண்டுகளுக்கு முன்பு 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துள்ளார். நீண்ட நாட்களாக அந்த பணத்தை திரும்ப பெற ராமச்சந்திரன் முயன்றும் ரஃபீக் பணத்தை தராமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். இதனால் மனவேதனையடைந்த முதியவர் ராமச்சந்திரன் இன்று ரஃபீக் வீட்டு முன்பு தன் உயிரை மாய்த்து கொண்டார். இதுகுறித்து கடையநல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் கீழ்வேலூர் தொகுதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் லதா தேர்தல் பணிமனையை திமுக மாவட்ட செயலாளர் கௌதமன் திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலை, திமுக கீழையூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆகியோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரத்தில் திமுக வேட்பாளர் நித்யா உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் பொறுப்பாதம் தொட்டு வாக்கு சேகரித்தார். அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் தேங்காய் உடைத்தும் மாலை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் சுகுமார், சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை தொகுதி பாமக வேட்பாளர் சித்தமல்லி பழனிசாமி சாலையில் நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். பின்னர் துப்புரவு பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அவருக்கு பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் ஷாஜகான் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரெங்கசாமி, முன்னாள் ஊராட்சி ஒன்றிய தலைவர் கலைச்செல்வன், திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி விசிக வேட்பாளர் அப்துர் ரகுமான் தட்டாஞ்சாவடி காளியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை கொளத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் ஸ்டாலினை வெற்றி பெற செய்ய வேண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சுபாஷ் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வீதி வீதியாக சென்று துண்டு அறிக்கைகளை வழங்கினர். அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தருமபுரி தொகுதியில் திமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக வேட்பாளராக இளங்கோவன் போட்டியிடுகிறார். அவர் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். ஆவடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் நாசரை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அதிமுகவிற்கு போடும் வாக்கு பாஜகவிற்கே செல்லும் என கூறிய அவர், தமிழகத்தை புறக்கணிக்கும் பாஜகவை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதி தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் ரவியின் தேர்தல் பணிமனையை மருத்துவ அணி இணை ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சுனில் திறந்து வைத்தார். தாவேகா வெற்றி பெற்றால் பொன்னேரியில் தலைமை மருத்துவமனை, இருதய சிகிச்சை மையம் தொடங்கப்படும் என்றார். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி வழங்கப்படும் என தெரிவித்தார்.
தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகளின் தேர்தல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. எனது வாக்கு விற்பனைக்கு அல்ல என்பது உள்ளிட்ட விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வரை நடைபெற்ற வாகன அணிவகுப்பில் வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை காலை தொடங்க உள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 181 வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் அனுப்பும் பணியை மாவட்ட தேர்தல் அதிகாரி தொடங்கி வைத்தார். பாதுகாப்பு பணியில் 1200க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்காளர்களின் வசதிக்காக வாக்குச்சாவடிகளில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தேர்தல் துறை செய்துள்ளது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.